தியோகு நகரிலே ஒரு குழாய் கிணறு ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம். வேகமாக யாழ்ப்பாணம் செல்ல வேண்டிய சூழ்நிலை. அந்த வகையிலே இந்த நிகழ்வினை நாங்கள் சுருக்கமாக நிறைவு செய்யலாம் என்று எண்ணிய வகையிலே இந்த நிகழ்வுக்கு காரணமாக இருந்த குமார் யோகேஸ்வரன் ஒரு வருடங்களுக்கு முன்பு எங்கள் பூமணி அம்மா அறக்கட்டளையினுடைய ஸ்தாபக தலைவர் பாக்கு சண்முகரார் அவர்கள் நாடாவை வெட்டி இப்பொழுது திறந்து வைக்கின்றார். அந்த வகையிலே வருந்தாங்க எல்லோரும் கைகாட்டி அதை வரவேற்று ஏற்றுக்கொள்ளுங்கள். ITR பிரான்ஸ், லண்டன், கனடா, இலங்கை போன்ற நாடுகளிலே ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வானொலி சேவையினுடைய பணிப்பாளர் சரவணையூர் விசுவாசம் செல்வராசா அண்ணன் அவர்கள் பிரான்ஸ் நாட்டிலே இருந்து கிட்டத்தட்ட 46 வருடங்கள் அங்கே வசிக்கின்றார். அங்கே இருந்து இந்த நிகழ்வுக்கு இப்பொழுது இந்த இடத்திலே வருகை தந்து ஆசனத்திலே அமர்ந்திருக்கின்றார். அதே போல இன்றைய 2 நிகழ்வுக்கும் நிதி வழங்கியது மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ ஏழை பெண்கள் தாய்மார்களுக்கு பெருமதியான சாரி வகைகள், இன்னும் போர்வைகள் எல்லாம் அந்த இடத்திலே நாங்கள் தியோகு நகரில் வழங்கி வைத்திருக்கின்றோம். இந்த நிகழ்வுக்கெல்லாம் காரணமாக அதுக்கான நிதி பங்களிப்பை செய்தவர் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய தலைவர், உலக தமிழர் எல்லோராலும் மதிக்கப்படுகின்றவர், போற்றப்படுகின்றவர். அவருக்கு இப்பொழுது 78 வயது. மலேசியாவிலே 20 லட்சம் தமிழ் மக்கள் வாழுகின்றார்கள். கிட்டத்தட்ட நாங்கள் இந்த நாட்டிலே குடியேறி 3000 வருடங்கள் மூத்த குடிகள். ஆனால் மலேசியாவுக்கு இந்தியாவில் இருந்து சென்ற தமிழர்கள் 250 வருடங்களுக்கு முதல் 20 லட்சம் பேர் அங்கே தொழில் நிமித்தம் போய் இப்பொழுது அவர்கள் அரசியலாளர்களாக நீதித்துறையிலே, சட்டத்துறையிலே, அரசு துறையிலே, தொழில்துறையிலே, விவசாயத்திலே எல்லா துறைகளிலும் முன்னேறி இன்றைக்கு ஒரு பெரும் சிறப்பான ஒரு சமூகமாக மலேசியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மலேசியா மக்களால் மதிக்கப்படுகின்ற, அந்த மக்களால் நேசிக்கப்படுகின்ற, உலகத் தமிழருடைய மனங்களிலே குடிகொண்டிருக்கக்கூடிய பெரும் தலைவர் பாக்கு சண்முகமையா அவர்கள் 78 வயதிலே தன்னுடைய மகன் இறையனார் இங்கே வருகை தந்திருக்கின்றார். அருகிலே இருக்கின்றார். சிவப்பு ரிசர்ட் அணிந்து கொண்டு அவருடைய பெயரிலே இறையனார் அறக்கட்டளை என்று ஒன்றை ஸ்தாபித்து முதலிலே அந்த முல்லை மண்ணிலே போரினால் பாதிக்கப்பட்டது, சுனாமியால் பாதிக்கப்பட்டது, இங்கேதான் அடி விழுந்தது, இங்கேதான் அழிவு நடந்தது, இங்கேதான் சொல்லனா துயரங்களும் சோதனைகளும் வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் உலகத்திலே நடக்காத அட்டூழியங்கள் எல்லாம் இந்த மண்ணிலே தான் அரங்கேறியது. ஆனால் மலேசியாவிலேயும் கஷ்டப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். அங்கேயும் வறுமையான நாடு தான். அது பெரிய பணக்கார நாடோ செல்வந்த நாடோ வளர்ச்சி அடைந்த நாடோ கிடையாது. ஆனால் அந்த மண்ணிலே அப்படி மக்கள் இருக்கின்ற பொழுது கூட இந்த மண்ணை நேசித்தவராக, இந்த மக்களை நினைத்தவராக, நல்லுள்ளம் கொண்ட ஒரு மதிப்புக்குரிய தலைவராக, எங்களுடைய இரத்தமாக, எங்களுடைய மொழியால் ஒன்றுபட்டு, இனத்தால் ஒன்றுபட்டு, இரத்தத்தால் ஒன்றுபட்ட உடன்பிறப்பாக எங்களை நேசித்து இந்த மண்ணிலே உள்ள மக்களுக்கு, இளைஞர்களுக்கு, நீங்கள் இந்த திடலிலே விளையாடுகின்ற போது உங்களுக்கு நிச்சயமாக தண்ணீர் தாகம் எடுக்கும். ஆனால் நீங்கள் எல்லாம் தூர தேசங்களுக்கு தான் வீடுகளுக்கு போக வேண்டி இருக்கின்றது. இங்கே வீடுகளை பார்த்தால் தள்ளி தள்ளி இருக்கின்றது. நீங்கள் வேறு தேசங்களில் இருந்து வந்து இந்த இடத்துல விளையாடுகின்ற பொழுது உங்களுக்கு அருகிலே தண்ணீரை இங்கே வைத்து விட்டோம். கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய் பெறுமதியிலே உங்களுக்கு நன்னீர் குடிநீர் வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய சுற்றுவட்ட மக்களுக்கும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் மூல காரணமாக இருந்தவர், இதுக்கெல்லாம் அடித்தளமிட்டவர் குமார் யோகேஸ்வரன் அவர்கள். அந்த வகையிலே அவரை நாங்கள் பாராட்ட வேண்டும். அவர்தான் இந்த இடத்துக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்தார். அதாவது முல்லை மண்ணிலே இந்த இளைஞர்கள் நல்ல ஒழுக்கத்தோடும், நல்ல பழக்க வழக்கங்களோடும், நல்ல கல்வியை பெற வேண்டும், நல்ல விளையாட்டு கலைகளை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும்,
சமூக பிறழ்வுகளிலே ஈடுபடக்கூடாது, ஒழுக்க சீலர்களாக இருக்க வேண்டும். நல்ல கல்விமான்களாக, நல்ல புத்திஜீவிகளாக, நல்ல விளையாட்டு வீரர்களாக, மண்ணை நேசிக்கிறவர்களாக, மக்களை நேசிக்கின்றவர்களாக, குடும்பத்தை பார்க்கின்றவர்களாக, தங்களை உடலை பார்க்கின்றவர்களாக, அதாவது தீய செயல்களிலே இருந்து எல்லா பகுதி இளைஞர்களும் யுவதிகள் எல்லோருமே விடுபட வேண்டும் என்று அந்த வகையிலே அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும் என்று குமார் யோகேஸ்வரன் அவர்கள் சிந்திக்கின்றார். அந்த வகையிலே தான் அவர் விடுத்த கோரிக்கை தான், செல்வராசா அண்ணனிடம் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையிலே தான் இன்றைக்கு அந்த ஐயா இன்றைக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு கொண்டு வந்தார். நான் நினைக்கிறேன் சாரிகள் எல்லாம் அந்த போர்வைகள் எல்லாம் பார்த்தால் அதுவும் 1 லட்சம் ரூபாய் பெறுமதியாக இருக்கும், 6 லட்சம் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் மலேசியா நாட்டிலிருந்து 78 வயதிலே இருக்கக்கூடிய ஐயா ஏன் பெற வேண்டும்? உங்களுக்கும் வெளிநாளில் சொந்தக்காரர் இருக்கு, எனக்கும் இருக்குது. இப்போ போன் அடித்தா தூக்குறார்களா? கட் பண்ணுவார்கள். உதவி வருதா? சிலருக்கு வரும், சிலருக்கு வராது. ஆனாலும் ஊர் தெரியாது, முகம் தெரியாது. ஊர் தெரியாமல், முகம் தெரியாமல், யாரென்று தெரியாமல், ஆனால் எம்மினம், எம் உடன்பிறப்பு, எனது மக்கள், எனது மொழி சார்ந்தவர்கள் என்ற அந்த எண்ணத்தோடு, அந்த விருப்பத்தோடு, அந்த உரிமையோடு, அக்கறையோடு, ஆர்வத்தோடு 78 வயதிலே மலேசியா நாட்டிலிருந்து வந்து இப்படி ஒரு மகத்தான சேவையை இந்த பின்தள்ளப்பட்ட இந்த கிராமத்திலே செய்திருக்கிறார் என்றால் அவருக்கு மாபெரும் வரவேற்பினை இந்த மண் வழங்கியே ஆக வேண்டும். அது மட்டுமல்ல, பாக்கு சண்முகம் ஐயா அவர்களுடைய அறக்கட்டளையினுடைய இந்த பெயர் இங்கே பொறிக்கப்பட்டிருக்கின்றது. பாக்கு சண்முகம் ஐயாக நன்றாக பாருங்கள், இங்கேதான் இருக்கின்றார். மகனை பாருங்கள், இறையனார் அங்கே இருக்கின்றார். அதே போல இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருந்த விசுவாசம் செல்வராசா அண்ணை இங்கே இருக்கின்றார். தீவகம், யாழ்ப்பாணம் தீவகம் சரவணை ஊரை சேர்ந்தவர். இங்கே முல்லைத்தீவிலே இவர் செய்த இன்னும் 5 கிணறுகளை தேவிபுரத்திலே, உடையார்காட்டிலே, விசோமடையிலே என்று 5 கிணறுகளை பல லட்சம் ரூபாய்க்கு அவர் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தனது அறக்கட்டளையால் செய்து முடித்து விட்டவர் இங்கே அமர்ந்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, பல லட்சம் ரூபாய் பெறுமதியான கற்றல் உரங்கள், வாழ்வாதார உதவிகள், உலர் உணவு பொருட்கள், துவிச்சக்கர வண்டிகள், சுயதொழில் முயற்சிக்கான எத்தனையோ உதவி திட்டங்களை அள்ளி வாரி வழங்கிய கொடை வள்ளல் அண்ணன் விசுவாசம் செல்வராசா இங்கே இருக்கின்றார். இப்படியாக இந்த மண்ணுக்கு இவர்கள் வருகை தந்திருக்கின்ற பொழுது உண்மையிலே மகிழ்ச்சியாக இந்த மாலை பொழுதிலே நீங்களும் இந்த இடத்திலே கூடியிருக்கிறது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. நேரங்காலம் போதாமல் இருக்கின்றது. அந்த வகையிலே இதை சுருக்கமாக முடிக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டு இணங்க இங்கே வந்திருக்கின்ற ஒரு அம்மணி, ஒரு சிங்கள ஆசிரியர், ஆனால் சிங்களம் கிடையாது, ஆனால் தமிழ் தான். சிங்களத்திலே பண்டித்தம் பெற்ற ஒரு ஓய்வு பெற்ற சிங்கள ஆசிரியர், எங்களுடைய அறக்கட்டளையினுடைய நிர்வாகி ஜோய், பிரான்சிஸ் ஜோய் ரூபி அவர்கள். அதே போல அடுத்ததாக எங்கள் அறக்கட்டளையினுடைய உப தலைவர், அதாவது பூமணியம் அறக்கட்டளையின் உப தலைவர், யாழ்ப்பாணம் தீவகம் நாரந்தனையை சேர்ந்தவர். அவர் செபஸ்டி பீட்டர். அவர் எங்களுடைய அதாவது இலங்கை போக்குவரத்து சபையிலே நீண்ட காலம் பணியாற்றி ஓய்வு பெற்று இருக்கக்கூடியவர். அவர்களை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். நாங்கள் வருவோம், சுழண்டு மீண்டும் இந்த கிராமத்துக்கு வருவோம். ஏன் ஐயா கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அது உங்கள் கைகளிலே தான் இருக்கின்றது. ஐயா கூட வருவார். எங்களுடைய இறையாளனும் கூட மீண்டும் பெற வாய்ப்பு இருக்கின்றது. அது உங்களுடைய கையிலே இருக்கின்றது. அது அந்த வகையிலே உங்களுடைய தேவைகள், பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது, எங்களுக்கு தெரியும். அந்த வகையிலே குமார் யோகேஸ்வரன் அவர்கள் இந்த ஏற்பாட்டிலே இந்த நிகழ்வு இப்பொழுது நடைபெற இருக்கின்றது. அந்த வகையிலே இப்பொழுது இந்த உங்களுக்கான குடிநீர் கிணற்றை கையளிக்கும் நிகழ்வு இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையிலே குமார் யோகேஸ்வரன் அவர்களுடைய தலைமையிலே பாக்கு சண்முகம் ஐயா அவர்கள், இறையனார் அவர்கள் தங்களுடைய நிதி பங்களிப்பிலே இந்த அழகாக அமைத்திருக்கக்கூடிய இதை இப்பொழுது திறந்து திரைநீக்கம் செய்து உங்களுக்கு கையளிக்கும் நிகழ்வு இப்பொழுது இடம்பெறும்.